ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மஹித் மிதுல் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்டில் நம்ம செகண்ட் சீல கொஞ்சம் நான் செகண்ட் சீல் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சும்மா பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் பிளாக் ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரேடு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடு பண்ணுவோம். அப்புறம் நான் கொஞ்சம் சீக்ரெட் பிளேசஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், செகண்ட் சீல இருக்க சீக்ரெட் பிளேசஸ். அதுக்கப்புறம் கோர் யாராவது போனாங்கன்னா நம்ம அவங்களையும் கொண்டுருவோம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஒருத்தன் புத்தாக்கு ஊகாக போர்ட்டல் ஸ்பிரிட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரோல் கொடுப்போம், ஸ்பைடர் அண்ட் குவேக்கு கொடுப்போம். வேறு ஃப்ரூட் இருக்கா என்கிட்ட, டைமண்ட் கொடுப்போம். ஏ தம்பி போர்ட்டல்டா ப்ளீஸ்ரா. நம்ம இப்போ ஒன்லி போர்ட்டல்னு போட போகிறோம். ஆட லூசு பையில ஏன்டா குதிச்ச? சரி அவனை விடுங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் செகண்ட் சீல விளையாண்டுருந்தேங்க. அப்போது ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், டே நீ வாடா என்கிட்ட, இந்த மாதிரி நான் உனக்கு பேர்ம் ஃப்ரூட் கிஃப்ட் பண்ணுறேன்டா. ஆனால் அவன் எனக்கு க்ரியேஷனு ஸ்பைடரு. அப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்பைடர் இல்லை, சரிங்களா? க்ரியேஷனு ஸ்பைடரு, அதுக்கப்புறமா டைமண்டு கொடுத்தாங்க. நான் அதுக்கு அவனுக்கு சும்மா கண்ட்ரோல் கொடுத்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், நான் அவனுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணுமா, நான் கண்ட்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு பேர்ம் ஃப்ரூட் கிஃப்ட் பண்ணுவானா. அவன் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்டையும் அவங்க ஃப்ரூட்டை கொடுக்காதீங்க. ஏதாவது லூஸு மாதிரி மொக்க ஃப்ரூட் லைக் ராக்கெட், ஸ்பின், டைமண்ட் அது மாதிரி கேட்டானா கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் கொடுக்கலான் தான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு பையன்டா ஸ்கேம் பண்ணிட்டாங்க டக்குன்னு. ரியல் அக்கௌண்ட்னு ஒரு பையங்க, அந்த பையன்கிட்ட அவன் இது வாங்கினான், எட்டி. அதுக்கு அவன் ஸ்பைடர் அவன்கிட்ட எட்டி வாங்கினான். அதுக்கு அவன் ஸ்பைடர் அண்டு அவன் நிறைய ரோபக்ஸ்லாம் வச்சுருப்பான் போல், +1 ஃப்ரூட் ஸ்டோரேஜ்லாம் வச்சுருந்தான். அண்ட் அவன் என்ன பண்ணானா, இந்த மாதிரி அந்த பையனை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்கேம் பண்ணானா, இந்த மாதிரி நீ எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு எட்டி கொடுத்துட்டான் அந்த பையன். அதுக்கு அவன் ஸ்பைடரு, அதுக்கப்புறமா கண்ட்ரோலு அதெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா டக்குன்னு என்ன பண்ணிட்டான், நான் பேர்ம் ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு லீவ் ஆகிட்டான். இந்த மாதிரி நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா மீன்ஸ் நிறைய பேரை நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது, மீன்ஸ் சில பேரை நம்பாதீங்க. லைக் இப்போ எனக்கு நடக்க வந்த மாதிரி இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்போ ஸ்வான் கிட்டே வந்துட்டோம், ஆனால் ஸ்வான் ஆளே காணோம். சரிங்க, இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இடம்லாம் காமிக்கிறேன். அண்டு இந்த ஏரியா கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இங்கே நிறைய செஸ்ட்டெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ஸ்பான் ஆகும், சம்டைம்ஸ் இங்கே ஃப்ரூட்லாம் ஸ்பான் ஆகும். எனக்கு இங்கே தான் ஒரு வாட்டி இது கண்ட்ரோல் கிடச்சிது, ஆனால் என்கிட்ட இருக்கிறதுனால நான் நூபுக்கு கொடுத்துட்டேன். இங்கே சம்டைம்ஸ் கிச்சனையெல்லாம் ஸ்பான் ஆகும். விடுங்க நம்ம டக்குனு கஃபேக்கு போகணுமே. ஐயோ, இந்த வேர்ல்டு வேர் வேறு என்ன நம்ம ஒர்க் ஆக முடியுதா? கஃபே நம்ம கஃபேக்கு வந்தோம். ஐயோ, இப்போ வேறு நம்மகிட்ட எனர்ஜி சுத்தமாக இல்லையே, நம்ம வேறு நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோமே. வருமா வரலையான்னு வேறு தெரில. அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு கோர்ற இடத்துக்கு போனோம். பிவிபி வேறு எனேபிளில் தான் இருக்குது. ஐயோ, கன்ஃபார்ம் நம்மளை கொண்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா போர்ட்டலை வச்சு அடிக்க போகிறதில்ல. ஊகாக்கா ஆணைச்சு அதுதான் உள்ளே போகிறானுங்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே ஃப்ளாஷ் ஸ்டெப் வச்சு போயிடலாங்க. ஆனால் கரெக்டாக கோர்ஸ் ஸ்பான் ஆகும்போது மட்டும் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க இவனுங்க, இந்த மாதிரி நம்மளை மட்டும் ஸ்பான் ஆக ஃப்ளாஷ் ஸ்டெப்பை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. சரி அதை விடுங்க, நம்ம இப்போதைக்கும் அடிப்போம். ஊகாக்கா சாக போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. இல்லை ஆமாம், சோலி முடிஞ்சுது. அவ்வளோதான், என் பவுண்டியும் போச்சு.
சரி விடுங்க. அண்டு மறக்காமல் நீங்கள் ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் வச்சு விளாண்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் என்ன ஃபைட்டிங் ஸ்டைல், என்ன ஸ்வாட் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஸ்வாட் நீங்கள் என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் அண்ட் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அண்டு இப்போ நம்ம கூரை கொள்ளலாம். அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் சீக்ரெட் இடம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே காசெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சம்டைம்ஸ் எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு அந்த காசுலாம் தேவைப்படும். ஓகே, நான் அந்த இடத்துலாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோரை கொண்டுடலாம். சுத்துடுறா டே ஒரே சாவி அங்கே இருக்குண்டா. ஓ மை காஷ், நமக்கு எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு ஒரு டாக் ஹவுஸ் காமிக்கிறேன். அந்த டாக் ஹவுஸ் எப்படி இருக்குன்னா, இவன் இருக்கான்ல, இவன் தான் ரிப்பிந்திராவோட பையன். ஓகேவா? இவன்கிட்ட இவனுக்கு 97 ரோபக்ஸ். இவன் வந்து சம்டைம்ஸ் வந்து க்ரீன் ஜோனில் வந்து சில பூவெல்லாம் ஸ்பான் ஆகும். ஓகேவா? அண்டு இந்த டாக் ஹவுஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம 97 ரோபக்ஸ் கொடுத்தா இவன் சாதாரண இது கொடுப்பானாங்க, ராக்கெட்டு. சாதாரண ராக்கெட்டு பிளாக் ஸ்வெட்ஸ் டீலர்ட்டெல்லாம் நம்ம வாங்கினா எப்படி இருக்கும், அப்படியே நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போர்ட்டல் யூஸ் பண்ணுறேன்னா அப்படியே அந்த போர்ட்டல் போய் லைட் அந்த மாதிரி வந்துடும்ல. ஆனால் இதுவும் அந்த மாதிரி தாங்க. இப்போ நான் போர்ட்டல் யூஸ் பண்ணுறேன்னா லைட்டை ராக்கெட்டை எக்யூப் 97 ரோபக்ஸ் கொட்டி எக்யூப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என் போர்ட்டல் போயிடும். ப்ளஸ் அவன் பேர்ம் கொடுத்தா கூட 97 ரோபக்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நார்மல் இது கொடுப்பானா, அதுக்கு நம்ம ஈஸியாக கிடைக்கும் ராக்கெட்லாம். அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னமா ஏமாத்துறாங்க இருக்குங்களா. அண்டு இப்போ நான் உங்களுக்கு ஹாண்டட் ஷிப்பை காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ஸ்டு ஷிப். ஓகேவா? அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா போர்ட்டலுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் போர்ட்டலை எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு மாஸ்டரி தான் நான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டேன். இப்போ நான் இதுக்கு மட்டும் ஏற்றணும். அண்ட் டிமென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஏற்றணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். அண்டு இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் கரெக்டாக க்ரீன் ஜோனுக்கு